ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக நிறைய மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஹெர்பலைஃபை எடுத்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் பண்ணலாம், என்னோட டயட் பிளானை எப்படி சேஞ்ச் பண்ணால் என்னோட வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பர் கைட்லைன்ஸோட எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும். என்னோட கோச்சிங் மூலமா நிறைய பேருக்கு வெயிட் லாஸ்ல நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக ஒரு நல்ல டயட் இந்த வீடியோல கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணி உங்க வெயிட் லாஸ்ல நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் சொல்றத கரெக்டா டெய்லி பேஸ்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ்க்கு நான் கேரண்டி. இப்போ நீங்க எந்திரிச்ச உடனே நீங்க நார்மல் வாட்டர் குடிப்பீங்க. இந்த நார்மல் வாட்டர் குடிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சமா ஹாட் வாட்டரை நீங்க டெய்லி பேஸ்ல குடிச்சு வந்தீங்கன்னா உங்க வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த ஹாட் வாட்டர். நீங்க இந்த ஹாட் வாட்டரை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 7 மணிக்குள்ள இந்த அஃப்ரெஷ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. 240 ml ஹாட் வாட்டர் கூட 2 ஸ்கூப் அஃப்ரெஷ் ஆட் பண்ணி 7 மணிக்கெல்லாம் இந்த அஃப்ரெஷ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த அஃப்ரெஷை எடுத்ததுக்கு அப்புறம் 8 to 9 o'clock இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க உங்க மார்னிங் மில்க் ஷேக்கை எடுத்துக்கணும். இந்த மில்க் ஷேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா 300 ml நார்மல் வாட்டர் கூட 3 ஸ்கூப் ஃபார்முலா 1, 2 ஸ்கூப் ஷேக் மேட் அண்ட் 1 ஸ்கூப் புரோட்டீன் ஆட் பண்ணிக்கங்க. இந்த புரோட்டீன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். உங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்கூப் புரோட்டீன் போடணுமா 2 ஸ்கூப் புரோட்டீன் போடணுமான்னு உங்க வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு 8 to 9 o'clock இந்த மில்க் ஷேக்கை எடுத்துக்கணும். இந்த மில்க் ஷேக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அகைன் ஒரு 11 o'clock திரும்பவும் ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். இந்த டைம் அஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா 160 ml ஹாட் வாட்டர் கூட 1 ஸ்கூப் அஃப்ரெஷ் ஆட் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லஞ்ச் எடுத்துக்கிறது. நீங்க பண்ற பெரிய மிஸ்டேக் இந்த லஞ்ச் எடுத்துக்கிறது தாங்க. நீங்க லஞ்ச் எடுக்கும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். ஆனா ரைஸா இருந்தா 100 கிராம் அல்லது 150 கிராம் மட்டும் தான் எடுத்துக்கணும். எனக்கு இந்த 100 கிராம் ரைஸ் போதாது, நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லஞ்சுக்கு அப்புறம் அகைன் 3 o'clock ஒரு அஃப்ரெஷ், 6 o'clock ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 160 ml ஹாட் வாட்டர் கூட 1 ஸ்கூப் அஃப்ரெஷ் ஆட் பண்ணி இந்த 2 டைம்லயும் எடுத்துக்கங்க. 6 மணிக்கு மேல அஃப்ரெஷ் தேவையில்லை. இந்த 6 மணியோட இந்த அஃப்ரெஷ் ஸ்டாப் பண்ணிருங்க. அகைன் நைட் ஷேக். நைட் ஷேக் பாத்தீங்கன்னா மார்னிங் எப்படி ஷேக் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே அளவுக்கு அதே மாதிரி நைட் ஷேக்கும் எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்கூப் ஃபார்முலா 1, 2 ஸ்கூப் ஷேக் மேட் அண்ட் உங்க வெல்னஸ் கோச் உங்க வெயிட்டுக்கு 1 ஸ்கூப் புரோட்டீன் ஆட் பண்ண சொல்லிருக்காங்களா இல்ல 2 ஸ்கூப் புரோட்டீன் ஆட் பண்ண சொல்லிருக்காங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. சோ இந்த டயட் பிளான் அவ்வளவுதான். இந்த டயட் பிளான் மட்டும் டெய்லி பேஸ்ல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்லீப்பிங் டைம், இன்னொன்னு நீங்க டெய்லி பேஸ்ல எடுத்துக்கிற வாட்டர். ஒரு நாளைக்கு நீங்க 7 மணி நேரமாச்சு நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா அன்டைம்ல மொபைல் யூஸ் பண்ணிட்டு படுக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாச்சு நல்லா தூங்குங்க. நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பாடிக்கு வாட்டர் தேவை. இப்ப 20 கிலோ நீங்க இருக்கீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் தேவை. இப்ப 80 கிலோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் வாட்டர் தேவை. 60 கிலோ இருக்கீங்கன்னா அதுக்கு 3 லிட்டர் வாட்டர் தேவை. சோ உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபைபரை ஆட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபைபர் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. அது மட்டும் இல்லாம எனக்கு செல் ஆக்டிவேட்டர், ஹெர்பல் கண்ட்ரோல், செல்லுலாஸ், மல்டி விட்டமின் அப்படின்னு நிறைய சேலட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சேலட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கணுமா இல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணுமா, இந்த சேலட்ஸ் எல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு தெரியலையா, ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம உங்க பாடிக்கு தகுந்த மாதிரி நான் உங்களோட டயட் பிளானை சேஞ்ச் பண்ணி தரேன். உங்க வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை எடுத்து கொடுக்குறேன். இதே போல அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நலமுடன் வாழ நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனோடு இணைந்து வாழ. நன்றி.